அப்ப நீங்கள் படிக்கிறீர்கள், ஒவ்வொரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் 7 துறைகளில் சிறந்து விளங்கினார்கள். குர்ஆன் வழி கல்வியிலே சிறந்து விளங்கினார். அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் 6666 வசனங்களை மனப்பாடம் செய்த ஒரு ஹாஃபில். யாரு? முழு குர்ஆனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கொஞ்ச காலம்தான் வாழ்ந்தார்கள். அப்போ ஒரு 8 வருஷம் 9 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. கொஞ்ச காலங்கள் வாழ்ந்தாலும் கூட முழு குர்ஆனையும் மனப்பாடம் செய்தார்கள். ஹதீஸ் கலையில தேர்ச்சி பெற்றான். 2210 நபிமொழிகளை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மார்க்க சட்ட ஞானம் அவர்களுடைய பங்களிப்பு அபரிதமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை 2 கூறுகளாக பிரிக்கலாம். ஒன்று வெளிரங்கமான வாழ்க்கை, இன்னொன்று அந்தரங்கமான வாழ்க்கை. அந்தரங்கமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் இந்த சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? அன்னை ஆயிஷா அவர்கள் தான். அல்லது மறைக்கப்பட்டிருக்கும் சமுதாயத்திற்கு அவர்களுடைய பங்களிப்பு எப்படி? மருத்துவத்துறையிலே அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். மருத்துவம்னா படிக்கக்கூடாதுங்கிறாங்க, அது கிடையவே கிடையாது. எல்லா கல்வியும் இஸ்லாத்திற்கு தேவைத்தான். அப்ப இந்த சமுதாயத்து பெண்கள் மருத்துவத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க, மருத்துவத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்ப மருத்துவத்துறையில் இந்த சமுதாய பெண்கள் வர வேண்டும். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சிறந்த உதாரணமாக திகழ்ந்தார்கள். ஒரே தஸ்பீ எடுத்துட்டு குர்ஆன் அதெல்லாம் கிடையாது. இஸ்லாம் என்பது எல்லாமே இஸ்லாம் தான். இஸ்லாம் என்பது எல்லாமே ஒழுக்கத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட இந்த இஸ்லாம், ஒழுக்க விழுமியங்கள் நீங்கள் அப்படியே சிதறாமல் நீங்கள் எந்த வேலையிலும் ஈடுபடலாம். இஸ்லாம் உங்களுக்கு சொல்லி காட்டுகிற. அன்னை ஆயிஷா சித்திகா அவர்களை பாருங்கள். அப்போ ஒரு மருத்துவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைத்தியம் பார்த்த ஒரு மருத்துவராக மருத்துவத்திலே தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா அவர்களை பாருங்கள். இந்த வாரிசுரிமை சட்டம் இருக்குது. நமது தகப்பன் இறந்துட்டாருன்னா எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவி, அப்போ குழந்தைகள், அப்போ உறவுக்காரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அப்போ இவர்களுக்கு எப்படி பங்கு வைப்பது? வாரிசுரிமை சட்டம். அதுக்கெல்லாம் கணக்கு தேவைப்படும். அதுக்கெல்லாம் நல்ல தரவா கணக்கு இருந்தா என்ன செய்யணும்? அப்போதான் அந்த சட்டம் என்பது நமக்கு தெரியும். அப்ப